Hello friends, welcome to FB Design Studio. நம்ம இன்னைக்கு உங்களோட 2D லோகோவை 3D எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். ஆஃப்டர் எஃபெக்ட் வச்சு மட்டுமே நம்ம 3D எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட்டில் இல்லைனா உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட்டை அப்டேட் பண்ணிக்கிறங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியில் லைக் பண்ணுங்கள். சரி வாங்க டியூட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ கம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரிசல்வேஷன் குவார்ட்டரில் இருந்துச்சுன்னா ஃபுல்லுக்கு வச்சுக்கிறங்க. ஒரு 5 செகண்ட்ஸுக்கு நான் அந்த வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். 1080 பிக்சல் 3D ரெண்டரில் போய்ட்டு கிளாசிக் 3Dலேருந்து சினிமா 4Dக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம பண்ண போகிறதுக்கு இதெல்லாம் பண்ணாமல் காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எகெயின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு Ctrl+K ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த காம்போசிஷன் செட்டிங் வரும். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட லோகோவை வந்து டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் லோகோவில் உள்ள அந்த ஃபோனை வந்து தனியாக கட் பண்ணணும். அப்புறம் அந்த லோகோ வாட்ஸ்அப் லோகோவை தனியாக கட் பண்ணணும். இது வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆஃப்டர் எஃபெக்ட்டில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா லேயரில் போய்ட்டு ஆட்டோ ட்ராக்ன்னு இருக்குது பாருங்கள். இதை கொடுத்து அப்ளை டு நியூ லேயர்னு இருக்குது பாருங்கள். இது டிக்கில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க. இதை இப்போ ஓகே பண்ணுங்கள். இப்போ நியூ லேயரை ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் அதை சுற்றி தான் வந்திருக்கே தவிர உள்ள அந்த ஃபோன் சிம்பிள் எதுவுமே வரல. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பென் டூல் எடுத்து வரையணும். ஸோ வரைஞ்சி தான் ஆகணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் தனித்தனி லேயராக ஈஸியாக கட் பண்ணி அதை BST ஃபார்மெட்டை அப்படியே இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோனை மட்டும் தனியாக நம்ம ஒரு ஷேப் லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த லேயர் ஒன்று மேலே இருக்கிறது அந்த ஷேப் லேயரு. ஸோ இப்போ இதில் வந்து எம்மை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாஸ்க் வரும். இதை காப்பி பண்ணிக்கிறங்க. எடிட்டில் போய்ட்டு காப்பி பண்ணிக்கிறங்க. இப்போ பென் டூல் எடுத்து இந்த காம்போசிஷனில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு டாட் வைங்க. இப்போ இன்னொரு ஷேப் லேயர் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. நம்ம காப்பி பண்ண பார்த்த இந்த ஷேப் லேயரில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் ஷேப் லேயரில் அந்த சாலிட்லேயே வச்சு பண்ணியிருக்கலாம். வேணா நம்ம சாலிடை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஷேப் லேயரில் அந்த பார்த்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை டெலீட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையில்லை அந்த சாலிடு. இப்போ இந்த வாட்ஸ்அப் லோகோவை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை அங்கிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ சேம் கலர் கொடுக்கணும். அதனால தான் இப்போ ஸ்ட்ரோக் லேயரை எனேபிள் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபில் கலரை வந்து உள்ள கலர் சேம் கலர் வரனால இதை அப்படியே சேம் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன மிஸ்ஸிங்னா ஸ்ட்ரோக் வைக்கணும். ஸோ ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் வச்சாலே போதும். எனேபிள் பண்ணிக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சேம் டு சேம் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை ஈஸியாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அப்படியே டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ எப்பவும் போல் லேயர்ஸில் போய்ட்டு ஆட்டோ ட்ராக் கொடுத்துக்கிறங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஷேப் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த பார்த்தா அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் அதே ஸ்டெப்பு தான். ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்துடலாம். 2 ஷேப் லேயர் நம்மள்கிட்ட இருக்குது, அப்படியே 3Dயாக மாற்றிக்கலாம். ஸோ அடுத்ததாக ஒரு கேமரா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து ஸ்ட்ரோக்கோட வித் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை வந்து 36 வச்சுருக்கிறேன். ஓகே, 36 ஓகே. இப்போ அதை அப்படியே சியை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேங்க கேமராவை லைட்டாக. லோகோவை பார்த்தீங்கன்னாலே தெரியுது ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து போனீங்கன்னா ஜியோமெட்ரிக் ஆப்ஷன் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரூட் டெப்த்துன்னு இருக்குது பாருங்கள். அதை 80% வச்சு கொடுத்துக்கிறேங்க. பார்த்தாலே தெரியுது எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் எஃபெக்டில் இது பண்ண முடியாது, ஆனால் இந்த ஆப்ஷன் மூலமாக இப்போ பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ஃபோனோட சிம்பிளுக்கும் ஒரு 80 கொடுங்க இப்போதைக்கு. ஆனால் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதை ரொட்டேட் பண்ணும்போது இந்த கலர் க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்குது, அந்த ஃபோன் சிம்பிளே காணும் பாருங்கள். ஸோ அதனால் ஒரு 85 கொடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது ஓகே, இப்படி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ஒரு 85 கொடுத்துக்கணுங்க. 2 சைடுமே தெரியணும். அதனால் ஓகே, இப்படி பண்ணும்போது சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகும். என்னோடது ரெக்கார்டும் பண்ணுறனால இன்னும் கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஓகே, அடுத்ததாக ஒரு சாலிட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். Ctrl+Y. அதில் கிரேடியன்ட் ரேம்ப் ஆட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டுக்காக. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம எல்லா டுட்டோரியலையும் பண்ணுறதான். ஒரு பேக்ரவுண்டுக்காக ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ கிரேடியன்ட் ரேம்ப் தெரியாதவங்க ஒரு 2 கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் பேக்ரவுண்டுக்காக க்ரியேட் பண்ணுறது. ஸோ அடுத்ததாக ஒரு லைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். லைட்டில் கொடுத்துட்டு ஸ்பாட் லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. பாயிண்ட் லைட்டில் இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டி 100 வச்சுக்கிறங்க இப்போதைக்கு. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி பாருங்கள். அந்த பின்னாடி வந்து பிளாக்கில் இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு லைட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பொசிஷன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொசிஷன், ஆருக்கு ரொட்டேஷன். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பிகினர்ஸ் டுட்டோரியல் பாருங்கள். ஸோ அடுத்ததாக இன்னொரு பேரலல் லைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை அப்படியே மூவ் பண்ணிக்கிறங்க. இந்த பிளாக் ஸ்பாட் இருக்கிற இடத்துல சேஞ்ச் பண்ணி பொசிஷன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. இப்போ Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு லைட்டு வரும். ஸோ அதோட இன்டென்சிட்டி எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கிறங்க. கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்டென்சிட்டி. ஸோ இப்போ Ctrl+D ப்ரெஸ் பண்ணி அதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழேருந்து லைட்டு போகிற மாதிரி
அதையும் கொஞ்சம் இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ணிங்க. இதையே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா ஆல்ரெடி நிறைய டுட்டோரியலில் பார்த்தாச்சு. ஸோ அதனால தான் ரைட்ஸ் வந்து உங்களோட லோகோவுக்கு எங்கே செட் ஆகுமோ அந்த இடத்துல வச்சுக்கிறங்க. இப்போ வந்து லோகோஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு நல் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நல் ஆப்ஜெக்ட் பற்றி தெரியாதவங்க தனியாகவே ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பாருங்கள். கண்ட்ரோலுக்கு ஸ்பெல்லிங் இதான்னு நினைக்கிறேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கிறேங்க. ஓகே, இதை அப்படியே கீழே கொண்டு வந்துக்கலாம். இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண 2ஐயும் இதில் கனெக்ட் கொடுத்துடலாம். இதுக்கிட்ட ஒப்படைச்சாச்சு கண்ட்ரோல்கிட்ட. ஸோ நல் ஆப்ஜெக்டை கொடுத்தாச்சு. ஸோ அதுதான் நம்மளோட கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே, அந்த 2 லேயர்ஸுக்குமே. இப்போ Pயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொசிஷன், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு Rஐ ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்தது Sஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன். ஸோ 3ம் ஒரே ஆப்ஷனில். ஸோ அப்படியே ஒய் ஆக்சஸில் கீழே வந்துட்டு ஸோ ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சஸ்லேருந்து கீழே வரணும், ஸ்கேலோட வேல்யூ வந்து சின்னமாயிட்டு பெருசாகணும், தென் ரொட்டேஷனும் ஆகணும். ஸோ இதுதான் ஸ்கேலோட வந்து ஒரு 50% இருக்கட்டும், ஒரு 1 செகண்டுக்கு அப்புறம் 100%. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் பண்ணலாம், கடைசியாக நம்ம ரொட்டேஷன் போய்க்கலாம். ஓகே, இப்போ F9 ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஈஸிஸ் கொடுத்துக்கிறங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸ்கேலோட வேல்யூவோட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 50%லேருந்து ஒரு 20% கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேஷனுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். ஸோ அதனால் டைம் ஸ்டார் மல்டிப்ளை 150. ஸோ இப்படி பண்ணுறனால, இந்த எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறனால என்னென்னா, நம்ம டைம்லைன் ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டே இருக்கும், நம்ம உட்காந்து நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ணணும் தேவையே இல்லை. ஓகே, இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து எகெயின் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 150 லெவலில் 100க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும், கலர்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீன் கலர், லைட்டாக ஒரு க்ரீன் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த லோகோ வந்து ஃபஸ்ட்டே நம்ம சென்டர் பண்ணியிருக்கணும், ஆனால் இப்போ சென்டரில் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ சேஞ்ச் பண்ணோம்னா அந்த பொசிஷனும் இன்னொரு பொசிஷன் வந்துடும். ஸோ இன்னொரு கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் இன்னொரு 3D நல் க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல அந்த கண்ட்ரோலை இன்னொரு நல் ஆப்ஜெக்டை கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த நல் ஆப்ஜெக்டில் இன்னொரு கீ ஃப்ரேம்ஸ் வரவே வராது. ஸோ இது தான் மூவ் ஆகும், அப்படியே தான் மூவ் ஆகுமே தவிர ஸோ இது மூவ் ஆகாது. ஓகே, இது அது ஷேடோ வர்றதுக்காக சேம் அதே வாட்ஸ்அப் லோகோவை ரொட்டேட் பண்ணிக்கிறேன், 3Dயை சேஞ்ச் பண்ணி அதில் ஃபாஸ்ட் ஃப்ளோர் ஆட் பண்ணி கொஞ்சம் நம்ம இன்டென்சிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டிக்கு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம், லோகோ மேலே வந்ததுக்கப்புறம் கீழே ஷேடோ வர்ற மாதிரி. இந்த எஃபெக்ட் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நிறைய மாஸ்க் வந்து க்ரியேட் ஆகிருக்கும், 1 2 3 இப்படி நிறைய மாஸ்க் லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு கண்டென்ட்டில் வந்து ஒரே ஒரு ஷேப் லேயர் தான் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும்னா, டைம் லைனில் வந்து 2 3 ஷேப் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், 2 தடவை 3 தடவை டாட் வச்சுக்கிறேங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னொரு ஷேப் லேயர் க்ரியேட் ஆகிருக்கும், ஒரே ஷேப் லேயருக்குள்ளே இன்னும் 2 ஷேப் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்த பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க, மாஸ்கில் உள்ள பார்த்த காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட சேனல் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறீங்களோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ஸ்டோரி போடுறேன்.